மதிவானந்த் சார், அமித்ஷாவுடைய அந்த வருகை என்ன கணக்கு நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மோடி 8 முறை வந்தார் தமிழ்நாட்டுக்கு. என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கலை. அதே தான் ஒன்றும் நடக்காது. அதனால் தளபதி சொன்ன மாதிரி எந்த ஷான்றது அது அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல் பொதுவாக டெல்லியில் ஆள்றவங்கள பாதுஷான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாதுஷாக்களாக இருந்தாலும் சரி அப்படின்ற மீனிங்கில் தான் நாங்கள் சொன்னோம். டெல்லி ஆளுகின்றவர்கள் அந்த அர்த்தத்தில் சொன்னோம். ஸோ டெல்லியிலேருந்து யார் இங்கே என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் வேணும் யார் வேணான்றதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதை தெளிவாக நம்ம பார்த்துருக்கோம். நாடாளுமன்ற தேர்தலில் 221 தொகுதியில் திமுக தான் முன்னிலை இருந்திருக்கு. திமுக கூட்டணி தான் முன்னிலை இருந்திருக்கு. 47% ஓட்டோட மக்கள் எங்களை தொடர்ச்சியாக வெற்றியின் பாதையில் கூட்டுக்கிட்டு போகிறாங்க. உங்களுக்கு மக்கள் பரிசாக தோல்வியை மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதை யாரும் மறக்கக்கூடாது. ஏன்னா மக்களுக்கான நலத்திட்டங்கள், மக்களுக்கான உதவிகள், மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் நாங்கள் முன்னாடி நின்று மக்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்கிறோம். மக்களுக்காக இந்த ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம். மாநில உரிமையை எந்த இடத்துல விட்டு கொடுத்ததில்லை, மொழி உரிமையை எந்த இடத்துல விட்டு கொடுத்ததில்லை, இன உரிமையை எந்த இடத்துல விட்டு கொடுத்ததில்லை, மாநில சுயாட்சியை எந்த இடத்துல விட்டு கொடுத்ததில்லை. எந்த இடத்துலையும் நாங்கள் காம்ப்ரமைஸ்ன்றதை நாங்கள் பண்ணவே இல்லை. அதனால் மக்கள் எங்கள் பின்னாடி நிற்கிறாங்க. அதனால் எந்த ஷா வந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. மக்கள் தெளிவாக அவங்களுக்கு தோல்வியை பரிசாக கொடுப்பாங்க. 2024 அதிமுகவோட கூட்டணிக்கு இல்லை பாஜக. அப்போது இந்த முறை கூட்டணி அமைச்சிருக்காங்க அதிமுகவோட. அந்த கூட்டணியும் கை கொடுக்காது அப்படிங்கிறீங்களா? இல்லை, 2024 2 பேரும் சேர்ந்து தானே இருந்தாங்க. அப்போ மட்டும் என்ன பண்ணிட்டாங்க? அதனால் சேர்ந்து வந்தாலும் சரி, தனித்தனியாக வந்தாலும் சரி, மக்களுக்கு தெளிவாக தெரியும் 2024லேயே இவங்க உள்ளே வெளியே தான் விளையாடினாங்க அப்படின்றது. அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த மாநில உரிமையை, மாநில சுயாட்சியை காப்பாற்றக்கூடிய தலைவர் யார், தலைமை எது, அது எந்த கட்சின்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால் தான் அது முடியும், திமுகவில் தான் முடியுன்றதில் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ வெற்றியை எங்களுக்கு திரும்ப மக்கள் பரிசாக கொடுப்பாங்க. நீங்கள் செய்திருக்கிற ஒவ்வொரு செயலை யாரும் இங்கே மறந்துருக்க மாட்டாங்க. பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து செய்த செயல்கள் எல்லாத்தையுமே இந்த தமிழ்நாட்டு மக்களை, இந்த தமிழ்நாட்டு உரிமைகளை மொத்தமாக குழி தோண்டி புதைச்சது, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நீங்கள் நின்னது. திரும்பவும் சொல்லணும்னாலும் சிஏஏ சட்டத்திலேருந்து, என்ஆர்சி சட்டத்திலேருந்து, என்பிஆர் சட்டத்திலேருந்து, முத்தலாக்கு சட்டத்திலேருந்து, அக்னிபாத் திட்டத்திலேருந்து, வேளாண் சட்டத்திலேருந்து, டெல்லி மாநில உரிமை பறிப்பு சட்டத்திலேருந்து, ஆர்டிகல் 370 திரும்ப பெற்றதுலேருந்து எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த உரிமைகளையும், இந்த நாட்டுடைய 140 மக்களுடைய உரிமைகளையும், சிறுபான்மையுடைய மொத்த உரிமையும் அடமான வச்ச கட்சி அதிமுகவும் பிஜேபின்றது மக்கள் மறக்கவே மாட்டாங்க. முதலமைச்சருடைய இந்த உரையில் பொதுக்குழு, திமுக பொதுக்குழுவில் முதலமைச்சர் பேசும்போது பெரும்பான்மையாக பாஜகவை டார்கெட் பண்ணி தான் அவர் பேசுகிறார். தமிழகத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சி அதிமுகவை விட பாஜகவை அதிகமாக குறிப்பிட்டு தான் பேசுகிறார். தீர்மானம் 2 தீர்மானங்கள் கூட, அதில் இயற்றப்பட்ட தீர்மானங்கள் கூட, கண்டனம் தெரிவித்த தீர்மானங்கள் எல்லாமே பாஜக எதிரானது தான். அதிமுகவோட பாஜகவை டார்கெட் பண்ணி அதிகமாக பேசக்கூடிய அளவுக்கு இங்கே பாஜக திமுக ஒரு அச்சுறுத்தலாக இருக்கா? இல்லை, இது அச்சுறுத்தல் இல்லை. யார் தப்பானவங்கன்றதை நம்ம வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் இருக்குல்ல. ஒரு ஆளுங்கட்சிக்கு அது முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு கல்விக்கான நிதியை கொடுக்க தயாராக இல்லை. இது சம்பந்தமாக ஒரு எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் என்ன செய்தார் நீங்கள் பேசணும். நீங்கள் மாநில உரிமைகள் வரும்போது நான் திரும்பவும் சொல்கிறேன், அன்றைக்கு ஆளுநர் நான் ஆய்வு செய்ய போகிறேன்னு சொல்லும்போது எதிர்கட்சியாக இருந்த திமுக கருப்பு கொடி காட்டிச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்து உங்களுடைய செயல்பாடு என்னவா இருக்குன்னு மக்கள் பார்க்குறாங்கல்ல. இப்போ கல்விக்கான நிதியை கொடுக்க தயாராக இல்லை. அதே மாதிரி மழை வெள்ள நிவாரணம் வந்தால் அதை கொடுக்க தயாராக இல்லை. ஒன்றிய பட்ஜெட்டில் முழுக்க தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க. அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த இடத்துலையும் திராணி இல்லை. அப்போ நீங்கள் எதுக்குமே மக்களுக்காக குரல் கொடுக்க நீங்கள் தயாராக இல்லை. அப்போ தயாராக இல்லாத போது உங்களை பேசுறது, உங்கள் எஜமானர் பேசுறது 2 ஒன்று தானே. ஆனால் நேரடியாக நாங்கள் எஜமானர்கிட்ட பேசிடுறோம், எஜமானரை நாங்கள் கண்டிச்சிடுறோம். உங்களுடைய எஜமானர் தானே இன்றைக்கி முடிவு பண்ணுறாங்க எல்லாத்தையுமே. உங்கள் கட்சியில் யார் பொதுச் செயலராக இருக்கணும், உங்கள் கட்சியில் யார் ஆட்சியில் இருக்கணும், ஒரு காட்சி அமைப்பு யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. அம்மையார் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்த காலகட்டங்களில் வித்யாசாகர் ராவ்னு ஒரு ஆளுநர் 2 பேர் கையை பிடிச்சி மேடையில் காட்டினார். எந்த கட்சிக்கு யார் பஞ்சாயத்து பண்ணுறது? இதை நாம் பார்த்துருக்கோம். நான் மட்டும் பார்க்கல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த பார்த்த மக்கள் மாநில உரிமையும் ஒரு கட்சியோட உரிமையும் எங்கே எடுத்துமே வச்சுருக்கீங்க?
அப்ப அதை பார்க்கும்போது மக்கள் உங்களுக்கு தெளிவான ஒரு பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க. அப்ப நீங்க எந்த மேடையில சொன்னார்ல, வித்தியாசம் பண்றேன், நான் வீடியோவோட காட்டுறேன், நான் போட்டோவோட காட்டுறேன், நான் காட்டுறேன், இப்ப காட்டுறேன், பேசியாச்சுல, ஆதாரம் வேணும். பொன்வில் சார், நான் வீடியோ தரேன். பொன்வில் மேடை, நீங்க சொன்ன வீடியோ நான் தரேன் மேடை, நான் தரேன் சொல்லிட்டேன். மேடை நீங்க அடுத்து இத சொல்றேன், நான் அது உண்மையை சொல்றேன். நீங்க மேடை சொல்றீங்க, அந்த மேடையை சொல்லுங்க. இல்ல சொன்னது என்னது? கவர்னர் மாளிகையில, கவர்னர் மாளிகை உள்ள ரெண்டு பேரும் போய் ஆட்சி கோரும்போது நான் தெளிவா கேக்குறேன், அவர் சேர்த்து வைக்கல. நான் கேக்குறேன், இப்போ நான் கேக்குற ஒரே ஒரு கேள்வி, எந்த பொது மேடையில காட்டுறேன். இப்போ நான் என்ன ஒரே ஒரு கேள்வி என்ன சொல்றேன், அதான் உண்மை சொல்றேன். நீங்க ஆளுநர் மாளிகை பண்ணீங்கனாலும் சரி, அதெல்லாம் இல்ல உள் ரூம்ல பொது பண்ணீங்கனாலும் மேடைன்னு சொல்லிட்டு எப்படி செய்வீங்க? இப்போ மாத்தி பேசினா என்ன அர்த்தம்? செய்வீங்க பொது மேடைன்னு பேசி மாத்தி பேசினா என்ன உங்களுக்கு அர்த்தம்? பிரச்சனை இல்ல இல்ல, தகவல் நம்ம என்ன சொல்றோம், ஒண்ணு உண்மையை பேசணும், இல்ல மிகைப்படுத்தி பேசணும். அடமான வச்சீங்க, ஆளுநர் மாளிகையில எந்த கால வச்சீங்க, எந்த கால வச்சீங்க, ஒரு கட்சியில அடமான வச்சீங்க, இருங்கனை பாருங்க, ஒரே மேடையில கை பிடிச்சு வச்சாங்க வரங்க. மேடை ஒரே நிமிஷம், நான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு, நான் தெளிவா தான் பேசுறேன். நீங்க பதறீங்க, நீங்க பதறீங்க, நீங்க பதறாதீங்க, நீங்க பதறாதீங்க. மக்கள் பார்த்துட்டு தர, மக்கள் முடிவு பண்ணிட்டோம். மதிவான சொல்றது பொய்யா? மக்கள் முடிவு பண்ணிட்டீங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த காட்சி அமைப்பு, இந்த ஒரே கேள்வி, இந்த காட்சி அமைப்பு பார்த்தோமா இல்லையா? ஆளோட வேலை என்ன? பதவியேற்பு எப்படி கையை பிடிச்சு இதுதான் என்னோட கேள்வி. ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் பொது மேடை கிடையாது, கவர்னர் மாளிகை. பொதுவெளியிலன்னு சொல்றேன், நீங்க பொது மேடைன்னு முடிவு பண்ணா நான் பொறுப்பு கிடையாது. பொதுவெளியிலன்னு சொல்றேன், திரும்பவும் சொல்றேன். அப்படி இருக்கும்போது உங்க கட்சியை மொத்தமா எடுத்துட்டு போயிட்டு பிஜேபி கிட்ட அடமானம் வச்சாச்சு. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, ஓனர்கிட்டயே பேசிடுறோம், ஓனரை கேள்வி கேட்கிறோம். இன்னைக்கு கல்விக்கான நிதியை கொடுக்க தயாரா இல்ல. மெட்ரோ இன்னைக்கு கோயம்புத்தூர் டு மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு எத்தனை நாளமா நிதி கேட்டுன்னு இருக்கோம்? இது சம்பந்தமா பட்ஜெட்ல ஒரு அறிவிப்பு வந்ததா? இல்ல பிஜேபி சம்பந்தமா எங்கேயாவது பேசுதா? சொல்லுங்க. அதே மாதிரி சென்னை டு செங்கல்பட்டு மேம்பாலம் கேட்டுட்டு இருக்கோம். எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கோம்? இன்னைக்கு வரைக்கும் பதில் இருக்கா பிஜேபி கிட்ட? இது சம்பந்தமா பிஜேபி கிட்ட பதில் இல்ல. எதிர்க்கட்சியா எடப்பாடி பழனிசாமியோட இதோட திட்டங்களுக்கு என்ன பதில்? இதுதான் நாங்க கேக்குறோம். நீங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்தீங்க? தமிழ்நாட்டு மக்கள் ஏமாத்தி இருக்கீங்க, மொத்தமா ஏமாத்தி இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களை. உங்க பழைய பென்ஷன் என்னாச்சு? அரசு ஊழியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் என்னாச்சு? செங்கல்பட்டு சென்னை சொல்ற அது அமெரிக்காவா? 18 வருஷம் என்ன பேசிட்டு இருந்தீங்க? தெளிவா கேள்வி கேக்குறேன். நான் சொல்றேன், நல்ல வளம் குளிக்கும் துறையை வாங்கிக்கினு மக்களை ஏமாத்துனீங்க. அப்புறம் குறிக்கிறேன். முடிங்க. சரிங்களா? நான் கேக்குறேன், நாங்க திட்டங்கள் கொடுத்திருக்கோம், மக்களுக்கான சேவை செஞ்சிருக்கோம். மக்கள் எங்களுக்கு வெற்றியை பரிசா கொடுக்குறாங்க, உங்களுக்கு தோல்வியை பரிசா கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க 2021 வாங்கின சட்டமன்ற தேர்தல் எவ்வளவு? 39.70% வாங்குறீங்க. 2024 மக்கள் உங்களுக்கு எவ்வளவு ஓட்டு கொடுக்குறாங்க? 23% தான் கொடுக்குறாங்க. உங்களை மக்கள் முழுசா புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க புறக்கணிக்கிறாங்கன்றதே தெரியாமையே நீங்க ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்றேன், இந்த 221 வச்சுதான் முதலமைச்சர் தெளிவா சொன்னார், வெல்வோம் 200 படைப்போம் புது வரலாறுன்னு சொன்னார். அப்ப என்ன காரணம்னா, மக்களுக்கான திட்டங்கள், இல்லம் தேடி கல்வியிலிருந்து, மக்களை தேடி மருத்துவத்திலிருந்து, இன்னுயிர் காப்போம் திட்டத்திலிருந்து, காலை சிற்றுண்டி திட்டத்திலிருந்து, மகளிர் விடிய பயணம் திட்டத்திலிருந்து, மகளிர் உரிமை தொகையிலிருந்து, நான் முதல்வன் திட்டத்திலிருந்து, தமிழ் புதல்வன் திட்டத்திலிருந்து, புதுமை பெண் திட்டத்திலிருந்து, ஒவ்வொரு திட்டத்தையும் மக்களுக்கு நேரா நாள் முதல் திட்டத்துல எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் நாங்க உருவாக்கி இருக்கிறோம். இன்னைக்கு தொழில் வளர்ச்சியில எந்த இடத்துல தமிழ்நாடு இருக்குது? இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியில, தனி மனித வருமானத்துல எல்லா இடத்துலயும் இன்னைக்கு நம்பர் 1 தமிழ்நாடு இருக்கு. யார் உருவாக்குனது? இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கொடுத்துட்டு போக நிலைமை என்ன? இதே துறையில நீங்க பேசுங்க, எந்த இடத்துல நீங்க கொடுத்துட்டு போனீங்க, எந்த இடத்துல நாங்க விட்டு வச்சிருக்கோம்னு சொல்லுங்க. அப்புறம் பொதுவெளியில பேசுவோம். மக்கள் முடிவு பண்ணிட்டோம்.